பிரசன்னா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிரேட்டா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் கிரேட்டா இருக்கீங்கனாக்கா கீழே ஒண்ணு போடுங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நிறைய பேர் வந்து இன்னைக்கு நியூட்ரிஷன் ஒர்க் ஷாப், அந்த எம்செலோட ஒர்க் ஷாப் நிறைய பேர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேர் ஏற்கனவே இங்கிலீஷோட ஒர்க் ஷாப் போயிருக்கீங்க? இங்க இருக்கீங்களா யாரும்? ஒர்க் ஷாப் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா? ஏற்கனவே யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்க? எஸ். ஓகே, 5 விஜயலட்சுமி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் இங்கிலீஷில் உள்ள எம்செலோட ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணினேன். ஸோ நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, அழகான புக்லெட்ஸ்லாம் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வைக்கிற சமயம் கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்கணும். ஏன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கெட்டலாக்ல இல்லாதது நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கலர்ஃபுல் பெம்ப்ளெட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிடைச்சிச்சு. ஸோ அந்த ட்ரெயினரும் வந்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க, ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாருங்க, ஏற்கனவே நம்ம எம்சால் பத்தி பேசியிருக்கோம் தான். ஆனா இன்னைக்கு முழுக்க ஏன்னா அடுத்த மாசம் லான்ச் பண்றாங்க. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடணும். ஸோ கிடைச்சதுன்னா நீங்க இப்பயே பேச ஆரம்பிச்சிடலாம், இப்பயே ஆர்டர்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரீ ஆர்டருக்கு இப்பயே காசெல்லாம் நீங்க கொலெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. வெயிட் பண்ணாதீங்க, செப்டம்பர் தானே வருதுன்னு வெயிட் பண்ணுனீங்கன்னா வந்த அன்னைக்கே எல்லாமே முடிச்சிருவாங்க. ஓகே, அப்புறம் வந்து எனக்கு கிடைக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் ஸ்லைட் எடுத்துறேன். ஓகே, உங்களோட புக்கு பேனா எல்லாம் ரெடியா கொண்டாந்து வச்சிட்டீங்களா? எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, ஸ்லைட் தெரியுது எல்லாருக்கும்? ஸ்லைட் தெரியுது. ஆல்ரைட், சரி. ஓகே, ஆரோக்கியமான ஒரு முதுமை. இன்னைக்கு முதுமை அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப பேர் பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு வயசாயிடுச்சுன்னா எப்படி, வயசாயிட்டா சீக்கு வந்துருமா அப்படின்னு ஒருத்தவங்க கவலைப்படுறாங்க. சிலவங்க வயசாயிட்டா முடியெல்லாம் நரைச்சிருமான்னு கவலைப்படுறாங்க. வயசாயிட்டா முகம்லாம் சுருங்கி போயிருமா அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஓகே, சரி, இந்த முதிர்ச்சி அப்படின்றது நினைச்சா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருது? கீழே வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்க. முதிர்ச்சி, முதுமை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? கீழே டைப் பண்ணுங்க. எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரி, முதிர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? முதுமை அப்படின்னா சகி ஸ்கின், ரிங்கிள் ஸ்கின், வேற மெமரி லாஸ், வெரி குட். வேற ஓகே, நாட் as active as before. எஸ். வேற முட்டி வலி, மூட்டு வலி, அதெல்லாம் யாரும் சொல்லல. ஜாயிண்ட் ப்ராப்ளம், படி ஏற முடியல எனக்கு, நீ எங்கே கூப்பிடாதீங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? டயர்ட், எஸ். ராதாகிருஷ்ணன், வெரி குட். நீங்க ஸ்ட்ரெஸ், எஸ், வெரி குட். ஆமா, முதிர்ச்சி அடைஞ்சா ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. ஓகே, எவ்ரிஒன் வில் சே யூ லுக் ஓல்ட். கரெக்ட். ஓகே, சரி, எத்தனை பேருக்கு உங்களை பார்த்து ஒருத்தவங்க வந்து இவன் ரொம்ப வயசான மாதிரி இருக்குன்னு சொல்றது பிடிக்குமா? இன்னும் வயசே தெரியல அப்படின்னு சொல்றது பிடிக்குமா? சொல்லுங்க. பார்த்த மாதிரியே இருக்கலாம் நீ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்ப பார்த்த உடனே அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எஸ், வி வாண்ட் டு லுக் யங் ஆல்வேஸ். அதுக்கு சில ரகசியங்கள் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப லக்கி, நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி இன்னைக்கு இந்த வியாபாரத்துல இருக்கீங்க. இந்த வியாபாரத்துல இருக்கிறனாலதான் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு பொருளை பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, நீங்க இந்த பிசினஸ்ல இல்லைன்னா இதை பத்தி நமக்கு தெரிய வருமா? சொல்லுங்க. தெரியாது. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து நீதிமன்றத்துல மொழிபெயர்ப்பாளரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வைட்டமின்ஸ்க்கும் என்னோட வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ நியூட்ரிஷன் பத்தி எனக்கு தெரியாது. உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுங்க. உங்களுடைய இந்த ப்ரோகிராம் முடிச்சோனே உங்க அப்ளைனுக்கு கால் பண்ணி தேங்க் யூ சொல்லுங்க. ஓகே, அவங்க இந்த வியாபாரம் உங்களுக்கு கொடுத்தனால தான் உங்களுக்கு இதை பத்தி தெரிய வருது. சரி, வாட் இஸ் ஏஜிங் நம்ம பார்த்தோம். எல்லாருமே வாழ்க்கையில இந்த மாதிரி கட்டங்களை தாண்டி நம்ம வரோம். லைஃப் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில
பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் இந்த மாதிரி கட்டங்கள், சின்ன பிள்ளையிலேருந்து வளர்றது, பள்ளிக்கூடம் போறது, அப்புறம் வந்து நம்ம வந்து வயசுக்கு வர்றது, அப்புறம் காலேஜ்க்கு போறது, யூனிவர்சிட்டி போறது, வேலை கிடைக்கிறது, கல்யாணம் செய்யறது, பிரெக்னன்ட் ஆவறது, ஒரு தாய் ஆவறது, தந்தை ஆவறது, அதுக்கப்புறம் நமக்கு வயதாகி நம்மளுடைய கடைசி காலங்கள்ல எப்படி நம்மளுடைய முதுமைய நம்ம வந்து கொண்டாட போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப பேர் என்ன நடக்குது, நிறைய பேர் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, வயது ஆனோன்னா என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து நோய் வந்துருது. இன்னைக்கு நம்ம இந்த நோய் இப்ப உலகத்துல என்னன்னாக்கா, எக்ஸ்பெக்டட் லைஃப் ஸ்பேன் இன்னைக்கு வந்து முன்ன காலத்துல விட இப்ப வந்து ஒருத்தவங்களோட வயது வந்து 75 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது இன்னைக்குன்னா, 65 வயசு வரைக்கும் நல்லா வாழ்றாங்க. மீதம் இருக்கிற 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டுறாங்க. லைஃப் ஸ்பேன், ஹெல்த் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன்னா உங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஒரு மனிதன் வாழக்கூடியது தான் வந்து லைஃப் ஸ்பேன். ஓகே, உங்களுடைய வாழ்வியல் கட்டம். ஆனா ஆரோக்கியமா வாழ்றது வந்து எப்படி நம்ம ஆரோக்கியமா இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம ஆரோக்கியமா வாழ்றோம் அப்படின்றது தான் ஹெல்த் ஸ்பேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொருளோடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சனால நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகா நம்ம வாழலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப வந்து கேக்குறாங்க, டு யூ வாண்ட் டு லிவ் லாங்கர்? ஓகே, இப்போ உங்களே நான் கேக்குறேன், யாருக்கெல்லாம் வந்து நீண்ட நாட்கள் உயிர் வாழணும்னு ஆசை? 100 வயசு வரைக்கும் வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? கீழே போடுங்க. Who want to live until 100 years? போடுங்க. இல்ல எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு? கீழே போடுங்க. மகேஸ்வரி, ஓகே. எத்தனை வயசு வரைக்கும் வாழ உங்களுக்கு ஆசை சொல்லுங்க. 70 வயசா, 80 வயசா, 90 வயசா, 100 வயசா? 120 வயசு வரைக்கும் வாழணும் மகேஸ்வரி. ஓகே, வெரி குட். 105, 100, ஓகே, 90, ஓகே, 100, ஓகே. ஓகே, நமக்கு நீண்ட நாட்கள் வாழ ஆசை இருக்கு. ஆனா ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, ஐயோ வயசாகிற வரைக்கும் வாழக்கூடாதுல்ல, சீக்கு வந்துடலாம் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ இந்த ஸ்லைட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, டு யூ வாண்ட் டு லிவ் லாங்கர்? நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் தட் லாங். கெட்டிங் ஓல்ட் மீன்ஸ் கெட்டிங் சிக் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷர்மிளா 80 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை. ஓகே, வெரி குட். ஓகே, எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழ போறோம்ன்றது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? ஆரோக்கியமா வாழ்றது ஒரு கடவுள் வந்து நமக்கு வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம பொறந்துட்டோம். ஆனா எப்ப போறோம் யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. சீக்கிரம் வாழ போறது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அப்ப நீங்க நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்னு சொன்ன எல்லாருமே வந்து அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னு உங்களை நீங்க கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நீண்ட நாட்கள் வாழ நீங்க சரியான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா? உங்களோட நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறீங்களா? தினமும் எக்ஸர்சைஸ் செய்றீங்களா? நல்ல தூக்கம் தூங்குறீங்களா? நல்ல உணவு வந்து கட்டுப்பாடோட உணவு எடுக்கிறீங்களா? உங்களோட வெயிட், உங்களுடைய உடல் பருமன் எப்படி இருக்கு? ஐடியலா இருக்கா? ஓவரா இருக்கா? இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நீங்க சொன்ன வயது வரைக்கும் நீங்க வாழ முடியும். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மலேசியன்ஸ் anxious about growing old. ரொம்ப ஒரு anxious, ரொம்ப ஒரு படபடப்பான ஒரு இதுல மலேசியன்ஸ் இருக்காங்களாம். பாருங்க, உலகத்துல எத்தனாவது இடத்துல இருக்கோம் நம்ம? 4வது இடத்துல இருக்கிறோம். ஸோ 62% மக்கள் வந்து ஒரி பண்றாங்களாம், ரொம்ப கவலைப்படுறாங்களாம். வயதாக போறோம்னு நினைச்சாலே கவலைப்படுறாங்களாம். 49% மக்கள் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்களாம். ஓகே, நான் வயது ஆக போறேன், ஆனா நான் வந்து அதை சரியான முறையில என்னோட வயதை வந்து நான் என்னுடைய முதுமையை வந்து நான் கழிக்கணும்னு இருக்காங்க. 60% மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய முதுமை வந்து ரொம்ப அழகா நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இப்ப நீங்க வந்து இதுல பாருங்க, ரெண்டு படம் உங்களுக்கு தெரியும், A and B. ஓகே, A வந்து பாத்தீங்கன்னா வெளியில இன்னைக்கு வாழ்ற நிறைய மக்கள் அந்த கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. growth, maturity, peak. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயது ஆக 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 அவங்களுடைய உடலுடைய தன்மை, அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, நோய்வாய்ப்பட்டு கடைசி காலத்துல ரொம்ப சீக்கா இறக்குறாங்க. ஆனா பி கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா க்ரோ பண்றாங்க, அவங்களும் மெச்சூர்ட் ஆகுறாங்க, அவங்களும் பீக் நிலை அடைகிறாங்க. ஆனா அந்த கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க டேக் சார்ஜ் பண்றாங்க. அவங்களோட ஆரோக்கியத்தை அவங்க கையில எடுத்து அவங்க இந்த நான் முதல்ல சொன்ன அத்தனை விஷயங்களும் கடைபிடிச்சு சரியான தண்ணி குடிக்கிறது, நியூட்ரிஷன் எடுக்கிறது, சரியான சாப்பாடு எடுக்கிறது, நேரத்தோட சாப்பிடுறது,
எக்ஸசைஸ் செய்யறது, சப்ளிமெண்ட்லாம் கணக்கா எடுக்கிறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் பண்றது, பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து நல்ல அழகா கொண்டு போறாங்களாம். சரி, யாரெல்லாம் ஏல இருக்க போறீங்க, யாரெல்லாம் பில இருக்க போறீங்க, கீழே போடுங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து பி கேட்டகரியில இருக்கணும்னு தான் விரும்புவீங்க இல்லையா? அது நம்ம நம்ம எடுக்கிற முடிவு. அப்ப முடிவு எடுக்கிற நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்க தான் பொறுப்பு எடுக்கணும். உங்கள நீங்க விரும்பணும். உங்கள நீங்க லவ் பண்ணணும். லவ் பண்ணுனா தான் இந்த 100 வயசு வாழ்றதோ, 80 வயசு வாழ்றதோ நம்ப ஒரு பொறுப்பு எடுத்து அதுக்கான வேலைகள நம்ம செஞ்சா தான் வந்து நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். இப்ப பணம் நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா? ஓகே, நம்ம வந்து வயதான காலத்துல நமக்கு வந்து பணம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சேமிச்சு வைக்கிறோம். ஆனா வயதான காலத்துல நான் வந்து நல்ல நிறைய பணம் இருக்கணும்னு இப்ப எல்லாத்தையும் செலவு பண்ணுனா என்ன நடக்கும்? வயதான காலத்துல நமக்கு பணம் இல்லாம நம்ம திண்டாடுவோம் இல்லையா? சோ அதனால இங்க பாருங்க, ஏஜ் டெல் அஸ் ஹவ் மெனி இயர்ஸ் யூ ஹேவ் லிவ்ட் பட் இட் டசன்ட் டிஃபைன் ஏஜிங். பாருங்க, இப்ப வந்து இந்த காலகட்டத்துல நெறைய பேரு 30 வயசுல உள்ளவங்க வந்து உடம்பு வந்து 60 வயசு மாரி ரொம்ப களைச்சு போறாங்க. ரொம்ப சோர்வடையறாங்க. ஒரு வயசானவங்களுக்கு இருக்கிற அறிகுறி எல்லாம் இன்னைக்கு 30 வயசு பிள்ளைங்களுக்கு தெரியுது. ஒரு படி ஏற முடியல, எக்ஸர்சைஸ் செய்ய முடியல, சுறுசுறுப்பா இருக்க முடியல, சீக்கிரம் களைச்சு போறாங்க, டயர்ட் ஆகுறாங்க. ஆனா வயதானவங்க 60 வயசுலயும் வந்து நல்லா மசில்லாம் பில்ட் பண்ணி ஹெல்த்தியா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வயது வந்து நேரா வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு வந்து நாங்க அந்த வொர்க் ஷாப் போன சமயம், இந்த வயது முதல்ல வரல. அவங்க வந்து அவங்க ஏஜ வந்து கெஸ் பண்ண சொன்னாங்க. நெறைய பேர் வந்து 30, 50 நாங்க, 50, 60 நாங்க. ஓகே. இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 2 பேருமே வந்து ட்வின்ஸ். 2 பேருக்குமே 40 வயசு. ஓகே. அந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? Even among same age twins, the aging process can differ. Okay, அப்ப the aging process வயதாகிற அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரோசஸ், அந்த அந்த ப்ரொசீஜர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். சேமா இருக்காது. ட்வின்ஸ்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வித்தியாசம் இல்லையா? ஓகே, அதே தான் வந்து ஏஜ் இஸ் அ நம்பர். இப்ப என்ன சொல்றாங்க, வயதுல வந்து 2 விதமான வயது இருக்கு. உங்க ஐசில ஒரு வயசு இருக்கும். எந்த வருஷம் பொறந்தோம், இன்னைக்கு எந்த வருஷம், நமக்கு இத்தனை வயசு அப்படின்னு. சோ இந்த வேலையில இன்னைக்கு இங்க ஒருத்தவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. இன்னைக்கு எத்தனை பேரோட பிறந்த நாள் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒருத்தவங்களோட பிறந்த நாள் ரேகபூரணி இங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வேற யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கீங்களா? பர்த்டே பேபி யாரும் இருக்கீங்களா இன்னைக்கு? கீழே போடுங்க. ஓகே, உங்களுடைய பர்த் டேட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே எனக்கு இத்தனை வயசு அப்படின்னு எப்படி தெரியும்? எனக்கு பர்த்டே எப்படி தெரியும்? நம்ம ஐசில இருக்கோம், பிறந்த தேதி இருக்கும். அப்ப இன்னைக்கு அதே டேட் வர சமயம் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். குரோனாலஜிக்கல் ஏஜ். ஓகே. இன்னொரு வயசு ஒண்ணு இருக்கு, பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு. அது எப்படின்னா, உங்க உடம்புல இருக்கிற உள் உறுப்புகளோட வயசு. சில வெயிங் ஸ்கேல் மிஷின்ல வந்து நம்மளோட பாடி ஏஜ் காட்டும். அதுதான் பயாலஜிக்கல் ஏஜ். அதாவது வயசு 40 இருக்கும். ஆனா அந்த மிஷின்ல நீங்க ஏறி நின்னீங்கன்னா, அல்லது அது என்ன காட்டும்னா, உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து 70 வயசு, 73 வயசு அப்படி காட்டும். அது எது குறிக்குது அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாரி உள்ளுக்கு இருக்கிற நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய லிவரு, நம்மளுடைய குடல், அதுங்களுக்கும் வயதாகும். அது எல்லாமே வந்து செல்லால ஆனது. அதனால தான் வந்து அவங்களுக்கும் வயதாகும். அப்ப நம்மளுடைய கையில இருக்கு இன்னைக்கு நீங்க வந்து உங்க பயாலஜிக்கல் ஏஜ வந்து மாற்றி அமைக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கண்ணால பாக்குறது, நேரா நம்ம பார்த்து ஒருத்தவங்க வயசாயிட்டாங்கன்னு எதெல்லாம் காட்டும்? நரைச்ச முடி, கண்ணுல சுருக்கம், முகத்துல நிறைய பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பிக்மெண்டேஷன் இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்ன சொல்லும்? என்ன நமக்கு தெரியும்? இவங்களுக்கு வயசாயிடுச்சு, முடி நரைச்சிருச்சு, இவங்களுக்கு முகம்லாம் சுருக்கம் விழுந்துருச்சு, வயசாயிடுச்சு, ஓ இவங்க ஃபேஸ்லாம் அப்படி இருக்கு, ரொம்ப தளர்ச்சி ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்விசிபிள் சைன். ஆனா அதெல்லாம் வந்து விசிபிள் சைன், நேரா கண்ணுல பார்க்கக்கூடியது. பார்க்க முடியாதது என்னது? நமக்கு ஞாபக சக்தி குறையிறது, உள்ளுக்கு ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி போறது, போன் டென்சிட்டி, நம்மளோட எலும்போட சக்தி, எலும்போட பலம் குறையிறது, நம்மளோட உடம்போட பலம், ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் பாடி, அது நம்மளோட வைட்டாலிட்டி, எனர்ஜி,
நம்மளுடைய சுறுசுறுப்பு தன்மை. ஓகே, இதெல்லாம் உள்ளுக்கு நடக்கிற மாற்றங்கள்னால வெளியில நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த உடல்ல வந்து அது காட்டும். அதான் இன்விசிபிள் சயின்ஸ்ன்னு சொல்றது. சயின்ஸ் ஆஃப் ஏஜிங். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் வெளியே பார்க்குற சமயம் ஒரு பழம் அந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்ன சந்து தெரியுது. ஓ, இந்த பழம் கெட்டு போச்சுன்னு நமக்கு தெரியுது. ஆனா உண்மையில அந்த பழம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 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 டீப் ஏஜிங் பாத்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அதே தான் நம்மளுடைய உடம்பும். இன்னைக்கு நம்ம உள்ள அளவுலயும் எப்படி நம்மளை பார்த்துக்கிறது, செல் அளவுல அணுக்கள் அளவுல எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கத்துக்க போறோம். ஓகேங்களா? சோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஏஜிங் முதிர்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் அ வைட் வெரைட்டி ஆஃப் மாலிகுலர் அண்ட் செல்லுலர் டேமேஜ். அதாவது நம்மளோட உயிர் அணு, நம்ம செல் அணுவோட சக்தியோட பாதிப்பை வச்சுதான் வந்து இந்த முதிர்ச்சி, முதுமை அப்படின்றத வந்து நம்ம எடை போட முடியும்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஏஜிங் இஸ் மோர் தென் வாட் வி see on a surface. வெளியில பாக்குறத விட டீப் விதின் நம்ம உள்ளுக்குள்ள நிறைய செல் சிதைவுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம கண்டு சரி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து கத்துக்க போறோம். ஓகேவா? சரி, இது நீங்க நல்லா பாத்துங்க, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த செல் அப்படின்னா அணுக்கள். அணுக்கள் மல்டிப்ளை பண்ண பண்ண அது டிஷ்யூவா மாறும். அந்த டிஷ்யூக்கள் எல்லாம் ஃபார்ம் பண்றது தான் நம்மளுடைய உறுப்பு. இந்த உறுப்புகள் தான் நம்ம பாடியில இருக்கிற 11 சிஸ்டம் உருவாக்குது. அந்த 11 சிஸ்டமும் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு, மனிதனுடைய ஒரு உடம்பு. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம மனித உடம்பு எடுத்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? செல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அணு சக்தியில இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த அணு வந்து சக்தியோட இருக்கா, அதுக்கு ஏதாவது காயப்படுதா, அது எப்படி அந்த அணு வந்து அதோட தன்மையை வந்து இழக்காம வச்சுக்கிறது அப்படின்றது இன்னைக்கு வந்து இந்த எம்செல்னால நம்ம இன்னைக்கு கத்துக்கிறோம். ஓகே, அப்ப செல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். அது வந்து சின்னதா தான் இருக்கும், ஆனா அது ஒவ்வொரு நாளும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். வேற வேற உறுப்புக்கு வேற வேற செல். ஸ்கின்னுக்கு வேற செல், டிஷ்யூக்கு வேற செல், நம்மளோட இருதயத்துக்கு வேற செல், ஒன்னொன்னுக்கும் வேற 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 செல் இருக்குது. எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல். எப்படி ஒரு ஒரு கட்டடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அந்த கட்டடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட வால், அதோட ரூம், அந்த ஹோல் பில்டிங், இந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். பிரெயினுக்கு தனி செல் இருக்கு, ஹார்ட்டுக்கு செல் இருக்கு, ஸ்கின்னுக்கு செல் இருக்கு, போனுக்கு செல் இருக்குது. ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய செல், அவ்வளவுக்களோ அது நீண்ட நாட்கள் அதோடைய என்ன சொல்லுவாங்க, அதோடைய ஹெல்த் ஸ்பேன் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் அந்த செல் வந்து செதஞ்சு போதோ, பாதிப்பு அடையுதோ, அது வந்து சீக்கிரம் செத்து போயிடும். சோ அதோடைய தன்மையை வந்து அது இழந்துரும். அதுதான் இது வந்து குறிக்குது. அப்ப செல்லுல ஏஜிங். சோ வயது ஆக ஆக நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புல நடக்கும். சரியான முறையில இந்த செல் வந்து அணுக்கள் வந்து ஏஜ் பண்ணலைன்னா, முதிர்ச்சி அடையலைன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். நம்ம உடம்புல வந்து பாதிப்பு, வலி, இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த குடல்ல பிரச்சனை, இருதயத்துல பிரச்சனை, நம்ம சிந்தனையில பிரச்சனை, நம்மளுடைய போன்ல பிரச்சனை, எல்லாத்துக்குமே வந்து இந்த செல்லுல ஏஜிங் தான் காரணம். ஓகே, சோ இது வந்து நாங்க டெஸ்ட் பண்ணணும். ஓகே, சோ ஹவ் டு அச்சீவ் ஹெல்த்தி ஏஜிங். அப்ப ஆரோக்கியமான ஒரு முதுமையை நம்ம வந்து நோக்கி போனோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு 3 விஷயம் நம்ம சொல்றாங்க. செல்லுலர் ரீஜெனரேஷன்னா மீண்டும் உருவாக்குறது. செல்ல வந்து மீண்டும் புதுசா உருவாக்குறது. அப்ப நமக்கு வந்து நம்மளுடைய விஞ்ஞானம், லீடிங் சயின்ஸ், நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு எப்படி இயற்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் மூலமா இன்னைக்கு நமக்கு ஒரு பொருள் வந்து தருவிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் நம்ம பயன்படுத்தினால நம்ம ஒரு ஹெல்த்தியான ஏஜிங் நிலையை நம்ம அடைய முடியும். அப்ப செல்லுலர் ஏஜிங் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து 2013 வந்து அதுக்கு வந்து ஒரு 9 கட்டமைப்பு தான் இருந்துச்சுங்களாம். ஓகே, ஆனா 2023 இன்னொரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இது வந்து நீங்களே போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த செல் பிரஸ் அப்படின்னு வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் இந்த ரீடிங், இந்த சயின்டிஸ்ட் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப 2023 செஞ்ச ஆராய்ச்சி படி வந்து பாத்தீங்கன்னா 12 ஹால்மார்க்ஸ், அதாவது 12 வகையில இந்த செல் வந்து அதோட வேலையை வந்து செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 12 விஷயத்துல வந்து 3 பிரிச்சிருக்கிறாங்க. என்ன 3 பிரிச்சிருக்காங்கன்னா,
அந்த செல் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்கு, அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் உருவமைப்பு எப்படி இருக்கு, அந்த செல்லோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு இந்த 3 விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு நம்மளுடைய செல் வந்து ஆரோக்கியமா வந்து மல்டிப்ளை பண்றதும் அல்லது சீக்கிரமே செதஞ்சு செத்து போறதும். ஓகே, ஸோ அப்ப ரூட் காஸ் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்மையில லேட்டஸ்டான குளோபல் சயின்டிபிக் இன்சைட், அதாவது மலேசியால தெரியுங்களா, உலக அளவுல செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா, இந்த 3 விஷயங்கள் வந்து அதுல இருக்குது அப்படின்னு. ஸோ பிரைமரி ஹால்மார்க், ஆன்டகனிஸ்டிக் ஹால்மார்க், இன்டெகிரிட்டிவ் ஹால்மார்க். இது வந்து நீங்க ரொம்ப இது விளங்கலையே எனக்கு அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. முக்கியமா நான் சொன்ன இந்த 3 விஷயம்தான். அதுக்கு அந்த செல் வந்து நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்கா, அந்த செல்லோட ஃபங்க்ஷன் நல்லா செய்ய முடியுதா, அதுக்கு ஏதாவது வந்து சிதைவு ஏற்படுற மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1வது வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர், உருவ அமைப்பு. இந்த செல்லோட அமைப்பு இப்ப நீங்க பாருங்க, இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம செல் டிஎன்ஏ வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அது பாருங்க அப்படியே வந்து இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு பாருங்க, அது வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கணும். அது நடுவுல உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செல் வந்து டேமேஜ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அந்த டேமேஜ் ஆன பிறகுதான் வந்து அந்த செல் வந்து இந்த அப்நார்மல் செல் growth ஆகி இன்னைக்கு கேன்சர் வருது. இன்னைக்கு ரொம்ப அதிகப்படியா கேன்சர் வர்றதுக்கு ஒரு காரணம் நம்முடைய செல்கள்லாம் செதிஞ்சு போறது. எப்படி செதிஞ்சு போறது? இன்னைக்கு காத்துனால, அசுத்தமான தண்ணினால, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய ரசாயனம் கலக்குறாங்க, நிறைய கலர் கலக்குறாங்க, நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, செயற்கையான விஷயங்கள் வந்து அதுல ஆட் பண்றதுனால நம்ம செல் எல்லாம் செதிஞ்சு போகுது. அது ஒரு காரணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புற்றுநோய் வர்றது. ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம இல்லாம பார்க்கணும். இது வந்து நேற்று வந்து அந்த ஒர்க் ஷாப் போன சமயம் இது வந்து ஒரு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 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 முறுக்கு இருக்கும், அது காமிச்சாங்க எங்ககிட்ட காட்டிட்டு, 2 கிளாஸ்ல போட்டு ஒண்ணு உடைஞ்சது ஒண்ணு உடையாததும் காமிச்சாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய செல். ஹெல்த்தி டிஎன்ஏனா நல்ல ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அன்ஹெல்த்தி ஆயிடுச்சுன்னா, அந்த செல்லுல ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உடைஞ்சிரும். இடையில அதை உடைஞ்சாக்கா அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரே வீணா போயிடும். அந்த மாதிரி ஆகாம பார்த்துக்கணும். அதோட ஃபங்க்ஷன், அதோட தன்மை எப்படி இருக்கணும், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு, அதோட வேலை இருக்குது. அந்த செல்லுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப வந்து உங்களுடைய போன் எடுத்துக்கங்களேன், இந்த போன் பேட்டரி ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த படம் பாருங்க, 2 படம் காட்டுறாங்க. மேல ஒரு ஃபிளைட் ஏறணும்னே அந்த அந்த கோலாலம்பூர் டவுனே வந்து அவ்வளோ கோலாகலமா வெளிச்சமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நல்லா சார்ஜ் பண்ணியிருந்தா உங்களுடைய உடம்புல செல் எல்லாம் நல்லா அப்படியே வெளிச்சத்தோட இருக்கிற மாதிரி ஒரு 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 காட்சி மாதிரி அது காட்டுறாங்க. 2வது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. கரண்ட் இல்லாம போயிட்டா என்ன ஆகும்? சக்தி இல்லாம போயிட்டா என்ன ஆகும்? எப்படி வந்து சக்தி இல்லாம போனா உங்களோட பேட்டரி, போன் பேட்டரி வந்து வீணாகுதோ, அந்த மாதிரி உங்க செல்லுக்கு சக்தி இல்லாம போயிட்டா நம்ம உடம்பு வீணாயிரும் அப்படின்றதுதான் இதோட அர்த்தம் பாருங்க. சரி, அப்ப இந்த செல்லோட ஃபங்க்ஷன், ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப இந்த செல்லுக்குன்னு உள்ளுக்கு வந்து ஒரு மைட்டோகாண்ட்ரியா அப்படி சொல்லுவாங்க. செல்லுக்கு ஒரு சக்தி, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு வந்து பவர் கொடுக்கும். அப்ப அந்த பவர் பத்தாம போயிட்டா தான் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் நமக்கு கழுத்து வலிக்கிறது, நமக்கு இடுப்பு வலிக்கிறது, நமக்கு டயர்ட் ஆகுறது, கண்ணெல்லாம் சோர்வடையுது. அப்ப அந்த செல்லோட சக்திய அது இழந்துகிட்டு இருக்கிறதுனால அதோட ஃபங்க்ஷன் அது சரியா செய்ய முடியாம போயிருது. ஓகே, அப்போ மைக்ரோ என்வாயர்மெண்ட். அப்ப பாருங்க, நீங்க உங்களோட உடம்ப சரியா பாத்துக்காம இன்னைக்கு வந்து ரொம்ப உடல் பருமனா இருந்தா என்ன ஆகும்? உங்களோட லிவர் வீணாகும், உங்களுடைய ரத்த நாளங்கள்ல அடைப்பு வரும், உங்களுக்கு முட்டி தேய்மானம் ஆகும், அடிக்கடி சளி பிடிக்கும். இதெல்லாம் என்ன காரணம்? உங்களுடைய செல்லுலர் மைக்ரோ என்வாயர்மெண்ட், உள்ளுக்கு இருக்கிற அதோடைய சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இல்ல. இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்போம், எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதே நீங்க ஒரு இறப்பு வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எல்லாரும் அழுதுகிட்டு எல்லாம் கவலையா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த செல்லோட என்வாயர்மெண்ட்
எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதோடைய பயன்பாடும் இருக்கும். ஸோ அதனால நம்மளோட உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம செல் நல்லா இருக்கும். செல்லை வந்து நல்லா நம்ம கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ என்வாயர்மெண்ட் பாருங்க, உடம்புல இந்த மாதிரி ரொம்ப பேருக்கு ஞாபகம் மறதி வருது. இன்னைக்கு வந்து இந்த கை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பேருக்கு வந்து வலிக்கிறது, ஷோல்டர் வலிக்கிறது, நல்லா தூக்க முடியல டமன் கை அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. ஃப்ரோசன் ஷோல்டர் ரொம்ப பேருக்கு வருது, ஸ்லிப் டிஸ்க் ரொம்ப பேருக்கு வருது, முட்டி வலி வருது, இன்னைக்கு கால் பாதம் ரொம்ப பேருக்கு வலிக்குதுன்றாங்க, இந்த தொடலாம் வலிக்குதுன்றாங்க. இது எல்லாமே வந்து அந்த என்வாயரன்மெண்ட் ரொம்ப மோசமா போயிட்டனாலதான் இந்த மாதிரி ஆவறது. அப்ப நல்ல வேலை இன்னைக்கு நம்ம கிட்ட காத்து தூய்மைப்படுத்துற நமக்கு நல்ல ஒரு ஏர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. தண்ணியை சுத்தப்படுத்துற இன்னைக்கு நம்ம கிட்ட நல்ல ஒரு ஈஸ்பிரிங் இருக்கு. சோ இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஈஸ்பிரிங்கும் ஏர் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறீங்க? கீழே டைப் பண்ணுங்க. ஈஸ்பிரிங் இருந்தா ஈஸ்பிரிங் போடுங்க, ஏடிஎஸ் இருந்தா ஏடிஎஸ் போடுங்க. ரெண்டுமே இருக்குன்னா ஈஸ்பிரிங் அண்ட் ஏடிஎஸ் போடுங்க. ஓகே, மாலதி ஈஸ்பிரிங் வச்சிருக்கீங்க. ஓகே, வெரி குட். புவனேஸ்வரன் ஈஸ்பிரிங் வச்சிருக்கீங்க. ஈஸ்பிரிங் அண்ட் ஸ்கை ஏடிஎஸ் வச்சிருக்கீங்க. டுவடோப்பு நட, வெரி குட். ஓகே, சோ இதெல்லாமே வந்து உங்களுடைய செல் செதிஞ்சு போகாம இருக்க காப்பாத்துது. அப்ப எவ்வளவு தேங்க்யூ சொல்லணும் நீங்க? ஈஸ்பிரிங்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும், உங்களோட ஏடிஎஸ்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும், இன்னைக்கு உங்க அப்ளைனுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லணும், இந்த பிசினஸ்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஓகே, சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையோ அதெல்லாம் கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கணும். அது எல்லாமே வந்து உங்களுடைய செல்லோட சிதைவுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா தண்ணியில அவ்வளவு ஆபத்து இருக்குது, காத்துல அவ்வளவு ஆபத்து இருக்கு, அவ்வளவு அசுத்தம் இருக்குது. ஓகே, ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். வாழ்க்கைன்னா நிறைய சவால் இருக்கத்தான் செய்யும். ஆனா இது எல்லாம் இருக்கிற இந்த எல்லாமே சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மளுடைய சாப்பாடு, ஸ்ட்ரெஸ் லெவல், ரொம்ப பேருக்கு இன்னைக்கு மன அழுத்தம், மன உளைச்சல், அது எல்லாமே உங்க செல்ல பாதிச்சிரும். சரியா தூங்குறது இல்ல, இது எல்லாமே பாதிக்கும். ஏஜிங் செல் வந்து சக்தி இல்லாம போயிடும். யங்கர் செல் எப்பவுமே எனர்ஜியோட இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் சிஸ்டம் இன்னைக்கு வந்து இது ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான இதை ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் இன்னைக்கு நமக்கு இந்த எம்செல் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா the world's first exclusive intelligent botanical system பயன்படுத்தியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. ஹை ப்ரிசிஷன் அல்காரிதமெட்டிக் மாடல் வச்சிருக்காங்க. இது எல்லாமே இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் இன்னைக்கு நமக்கு இந்த 600 டைப் ஆஃப் பிளான்ல அதுவும் 50,000 பிளான் இன்கிரீடியன்ட் வந்து எல்லாம் எடுத்து தான் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணதுல இந்த 5 ஃபைட்டோ நியூட்ரியன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அணுக்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 5 ஃபைட்டோ நியூட்ரியன் பாத்தீங்கன்னா குவார்சட்டின், ரூட்டின், கேலிக் ஆசிட், எலர்ஜிக் ஆசிட், சயனிடின், த்ரியோ கலெக்டோசைட், இதுதான் வந்து அந்த ஃபைட்டோ நியூட்ரியன். அப்ப அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட இந்த 5 பூக்கள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. டென்ட்ரோபியம் ஆர்கிட்ல எடுத்திருக்காங்க, பகோடா ட்ரீ ஃபிளவர்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க, கூஸ்பெரி பிளான்ல இருந்து எடுத்திருக்காங்க, சோக் பெரியில இருந்து எடுத்திருக்கிறாங்க, பொமகிரேனட் பழத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 5லயும் இந்த இந்த ஃபைட்டோ நியூட்ரியன் வந்து நமக்கு ஹெல்த்தியான ஏஜிங்க்கு உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் கண்டுபிடிக்கல, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாமே கிஃப்டட். இன்னும் எடுக்காதவங்க கண்டிப்பா செப்டம்பர் வந்த கையோட ரெடியா இப்ப காசோட ரெடியா இருங்க. செப்டம்பர் தானே டைமண்ட், நான் 30ஆம் தேதி எடுத்துக்கிறேன் டைமண்ட்னா 1ஆம் தேதியே முடிஞ்சிடும். நான் சொல்லிடுறேன், 1ஆம் தேதி விடிகால 12 மணிக்கு ஓப்பன் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. சோ அதனால முந்திக்கணும். நீங்க முந்திக்கல உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து ரியாலிட்டி. நீங்க நம்பலன்னா நீங்க பாருங்க. ஓகே, சரி. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியான ஏஜிங் நம்ம வந்து அடையிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரிடியூஸ் செல்லுலர் மைக்ரோ என்வாயர்மெண்ட், அந்த என்வாயர்மெண்ட ஆபத்து இல்லாம ஆக்குறது, அந்த செல் வந்து ரிப்பேர் பண்றது, டேமேஜ் ஆகாம ரிப்பேர் பண்றது, அந்த செல்லுல ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்றது, இன்னும் நல்லா அது வந்து ஹெல்த்தியா ரெகுலேட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நார்மல் டிஎன்ஏ இதை பாருங்க, அந்த படம் டேமேஜ் ஆன டிஎன்ஏ அந்த மாதிரி இருக்கும். சோ இப்ப இதெல்லாம் செஞ்ச ஆராய்ச்சிகள், ஒரு ஆராய்ச்சி பண்ண பிறகு பாருங்க எப்படி இதெல்லாம் தன்மை, இதெல்லாம் எஃபெக்டிவ் டிஎன்ஏ டேமேஜ் ரிப்பேர் பண்ணன பிறகு பாருங்க எப்படி இருக்கு.
ஓகே பாருங்க, ஹை எனர்ஜி, லோ எனர்ஜி, ஓகே, கண்ட்ரோல் குரூப், குவாசிட்டின் குரூப், இந்த மாதிரி 48 மணி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு இதெல்லாம் அவங்க இந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சது. அப்ப நம்மளுடைய இது அந்த குவாசிட்டின் அந்த கொடுத்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து அந்த அந்த எனர்ஜி லெவல் வந்து அவ்வளோ ஹையா இருந்திருக்கு. ஓகே, இது வந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தமிழ்ல வந்து வீக்கம் அப்படின்னு இருக்கும். வீக்கம்னா என்ன? வீங்கி இருக்குன்னா என்ன? காயப்பட்டதானே வீங்கும், அவங்க செல்லும் வீங்கும். அப்ப அந்த மாதிரி வீங்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த இதெல்லாம் பயன்படுத்தின பிறகு 36% ரிடியூஸ் பண்ணிருக்கு. கேலிக் ஆசிட் குரூப்ல 28%, ரூட்டின் கொடுத்த குரூப்ல 36% குறைஞ்சிருக்குது. அதே வந்து ஏஜிங் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 16% குறைஞ்சிருக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா 24 மணி நேரத்துல ப்ரிவென்ட் ரிப்பேர் டிஎன்ஏ டேமேஜ், 48 மணி நேரத்துல ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் மைட்ரோகாண்ட்ரியல் டேமேஜ், 7 மணி நேரத்துல உள் காயங்கள் வீக்கத்தை குறைக்கிற தன்மை இருக்கு அதுக்கு அந்த 2 ஃபைட்டோ நியூட்ரனுக்கு. 6 நாள்ல ஏஜிங் இண்டெக்ஸ் ரெடியூஸ் பை 16%. குட் ஆர் நாட்? வெரி குட், ரைட்? ஸோ அப்ப இந்த மாதிரி நம்ம போய் எதுவுமே ஆராய்ச்சி பண்ணல, லேபுக்குள்ள பூர்ல. ஆனா இன்னைக்கு சயின்டிஸ்ட் இவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல ஏஜிங் செல் பாருங்க எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு 8% 3%, 8 to 3%, 3 daysல 2 குரூப்க்கு இதை கொடுத்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பிரெயின் வைட்டாலிட்டி செக் பண்ணியிருக்காங்க. ஓகே, முத வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 ஃபைட்டோநியூட்ரியன் கொடுக்காத குரூப் வந்து பாத்தீங்கன்னா 16.9%. பாருங்க, வட்டமா போட்டிருக்காங்களே. ஓகே, அந்த நியூரான்ஸோட ஏஜிங் செல், பிரெயினோட செல். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் அப்படின்னா அந்த குரூப்புக்கு வந்து இந்த ஃபைட்டோநியூட்ரியன் கொடுத்துருக்குறாங்க, இந்த ஆம்செல் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா 8.3% வந்து பாருங்க அதுக்கு வந்து குறைஞ்சிருக்குது. ஃபியூவர் ப்ளூ ஸ்பாட்ஸ். ஓகே, சரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பயன்படுத்தியிருக்காங்க, என்ன பொட்டானிக்கல் பவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 விதமான பழங்களும் பூக்களும் தான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து பாருங்க, போமகிரானேட் நமக்கு தெரியும், மாதுளை பழம். கூஸ்பெர்ரி வந்து நெல்லிக்காய் நமக்கு தெரியும். சோக்பெர்ரி, பகோடா ட்ரீ ஃப்ளவர், டென்ட்ரோபியம் ஆர்கிட். இது எல்லாத்துலயும் தான் வந்து அவ்வளவு சக்தி இருக்குன்னு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி அந்த பூக்கள்ல இருந்து Why am I not getting the video, the slides? மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, பவர் ஆஃப் 5 செலக்டட் நேச்சுரல் பிளான். 1 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு 320 ரா ஃப்ளவர் எடுத்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா, 1 கிராம் எக்ஸ்ட்ராக்ட் அதோட சாறு புளியறதுக்கு 320 பூக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே வந்து இது உங்க கைக்கு வந்துட்டா கூட இதை நல்லா பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் இருக்கு, கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெடிசனல் ஹர்ப். இது வந்து ஒரு மருத்துவ பயன்பாடுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சோக்பெர்ரி வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்குது. கூஸ்பெர்ரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபுட். ஓகே, சைனால இது சூப்பர் ஃபுட். ஓகே, பொமகிரானேட் வந்து அதிகமான சத்து இருக்கு, இதுல வந்து அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் வந்து என்ன ரிசர்ச் பண்ணி இன்னோவேஷன் செஞ்சிருக்காங்கன்னா 600 பிளான்ட்ஸை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 50,000 பிளான்ட் இன்கிரீடியன்ஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலைட் இன்டெலிஜென்ட் பொட்டானிக்கல் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 6 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 6 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு இது நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ த கோல்டன் ரீஜெனரேஷன் காம்பினேஷன் ஆஃப் 5 பிளான்ஸ். ஓகே, அப்ப இந்த இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு உங்க நண்பர்கிட்ட பேசுற சமயம் இதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, அப்ப அது என்ன செய்யுது அப்படின்னா ஹார்னஸ் த பவர் ஆஃப் பிளான். ஹார்னஸ் அப்படின்னாக்கா அணுசக்தி பயன்பாடு. அந்த உங்களுடைய அணுக்களுடைய பயன்பாடை வந்து இந்த பிளான் மூலமா அது நல்லா மேம்பட செய்யுது. கான்வர்ஜ் ஃபைட்டோ நியூட்ரியன். ஓகே, கான்வர்ஜ் அப்படின்னா குவிய செய்யறது, எல்லாம் ஒன்னா அந்த அணுக்கள்லாம் நல்லா குவிஞ்சு ஒன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறது. ஓகே, ரீஜெனரேட் அப்படின்னா மீண்டும் புது செல்ல உருவாக்குறது. அப்ப இந்த 3 விஷயமும் இந்த நம்மளுடைய ஆம்செல் உங்களுக்கு செய்யும்.
அப்ப நீங்க எடுக்கிற சமயம் முதல்ல சொன்ன அந்த அறிகுறி எல்லாம் நம்ம வந்து குறைச்சிடலாம். ஸோ add life to your years, no matter your age. உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீடிச்சு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜி கிடைக்கும், மென்டல் கிளாரிட்டி, நம்மளுடைய தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கும், இமோஷனல் பேலன்ஸ். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இது இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பேர் சீக்கிரம் வந்து தற்கொலை முயற்சி செய்யறாங்க. ரொம்ப பேர் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து anxiety டிஸ்ஆர்டர்னு சொல்றாங்க, பைப்போலார் டிஸ்ஆர்டர் சொல்றாங்க. ரொம்ப பேர் இமோஷனலி அவங்களுக்கு வந்து அந்த இமோஷனல கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாம போயிடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் இந்த செல் எல்லாம் சிதைஞ்சு போறது, சாப்பாடு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப கவனத்துல கொள்ளணும். ஸோ ஃபீல் ரேடியன்ட் அண்ட் ரேடியேட். நீங்க நல்லா அப்படியே அழகா ஒளிர் விட முடியும் இந்த இது எடுக்கிற சமயத்துல. பூஸ்ட் யோர் வைட்டாலிட்டி. என்ன வயசா இருந்தாலும் நீங்க வந்து ஆரோக்கியமா ஆனந்தமா நீங்க வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஷேல தான் இருக்கும். ஸோ செஷேல இருக்கும். நீங்க வந்து ஒரு 50 to 100 ml வார்ம் வாட்டர்ல நீங்க கலக்கி குடிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா குடிக்கிற தண்ணி அல்லது ஈஸ்வரிங் தண்ணியில போட்டு குடிக்கலாம். 1 to 2 servings ஒரு நாளைக்கு எடுக்கலாம். ஸோ நேற்று அந்த ட்ரைனிங்ல இருக்கிற ரொம்ப பேர் கேட்டாங்க, இது வந்து மற்ற செஷே இது கூட மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம். இது குறிப்பிட்ட டைம் இருக்கா எடுக்கிறதுக்கு? இல்ல, டைம் எல்லாம் குறிப்பிட்ட டைம் கிடையாது. என்ன டேஸ்ட்? ஃப்ரூட்டி டேஸ்ட். ஓகே, இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்க? எப்படி இருக்கு டேஸ்ட்? கீழே சாட் பாக்ஸ்ல போடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்வீட்டா இருக்கா, சவரா இருக்கா, எப்படி இருக்குது? ஃப்ரூட்டி டேஸ்டா இருக்கா? நீ யாருமே எடுக்கலையா? பிளாட்டினம்ஸ்க்கெல்லாம் வந்து நேஷனல் கன்வென்ஷனுக்கு எல்லாருக்குமே ஒரு பாக்ஸ் கிடைச்சிச்சு. விஜய் கார்த்திக் தான் சொல்றாங்க டேஸ்டியா இருக்கு அப்படின்னு. சஃபாய் விஜயலட்சுமி, டேஸ்ட் குட், மசா மசா மனிஸ், எஸ் ஸ்வீட்டா ஒரு ஃப்ரூட்டி டேஸ்டோட இருக்குது. ஓகே சரி. அப்ப கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே எந்த வயசுல எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா 30 வயசுக்கு மேல எடுக்கிறது நல்லது. ஓகே, சுகர் இருக்கா? இல்ல, இதுல சுகர் இல்ல, இதுல வந்து ஸ்டீவியா தான் ஆட் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, எப்படி எல்லாம் சாப்பிடலாம்னா இது பாருங்க, நீங்க இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். நீங்க ஃபைபர் கூட எடுக்கலாம், ப்ரோபயோட்டிக் கூட எடுக்கலாம், புரோட்டீன் கூட எடுக்கலாம், டபுள் எக்ஸஸ் சேர்த்து சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடலாம். ஒமேகா மற்ற எல்லா வைட்டமின்ஸும் எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து நீங்க எடுக்கிறது நல்லது. ஓகே, சோ இது கூட சேர்த்து கட் ஃபவுண்டேஷன் ப்ரோபயோட்டிக் ஃபைபர் எடுக்கலாம், டெய்லி ஃபவுண்டேஷன் மல்டிவைட்டமின் மினரல் புரோட்டீன் கூட எடுக்கலாம். ஓகே, கோக்யூடைன் கொலஜன் பெப்டைட் அதுவும் சேர்த்து நீங்க வந்து எடுக்கலாம். ஓகே, ரெண்டுமே எடுக்கலாமா? நான் இது எடுத்தா வந்து டபுள் எக்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க டபுள் எக்ஸும் எடுக்கணும். டபுள் எக்ஸோட தன்மை வேற, எம்சாலோட தன்மை வேற. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ டபுள் எக்ஸ் நமக்கு என்ன கொடுக்கும், நம்ம எம்சால் என்ன கொடுக்கும்? அப்ப ரெண்டுமே வேற வேற ஃபங்க்ஷன், ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் ஏரியா வேற வேற, ரெண்டுக்குமே பொசிஷனிங் வேற வேற, இன்கிரீடியன்ட் மெக்கானிசம் ரெண்டுமே வேற வேற. ஓகே, சோ அதனால இது ரெண்டுமே நீங்க எடுக்கிறது நல்லது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் நியூட்ரிஷன். ஓகே, ஒரு காடி நல்லா ஓடுறதுக்கு எல்லாமே வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு இந்த எம்செல் வந்து உங்களுடைய பேட்டரி நல்லா சார்ஜா இருந்தா தான் நமக்கு நல்லா வந்து பவர் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எம்செல் வந்து ஒரு பவர், உங்க செல்லுக்கு பவர் கொடுக்கிற வேலை வந்து இது செய்யும். ஓகே சரி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளான் அன்னைக்கு வந்து அங்க காமிச்சாங்க. இந்த எம்செல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 52 111 பிவி, அதாவது 480 வெள்ளி வருது. ஓகே, டபுள் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 52 பிவி. ஒரு டபுள் எக்ஸ் ஒரு எம்செலுமே வந்து பர்சனல் கன்சம்ஷனுக்கு வந்து 2 எம்செல் ஒரு டபுள் எக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 275 பிவி வந்துடும். ஓகே, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 3 பேருக்கு நீங்க சொல்லி கொடுக்குற சமயம் நீங்க வந்து ஒரு 9%. இது வந்து பாருங்க அந்த பிரான்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. 3 பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒருத்தரும் வந்து 6% அவங்க குவாலிஃபை பண்ணி வர சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பொட்டன்ஷியல் மந்த்லி இன்கம் 785 ringgit 44 cent. ஓகே, 3 நியூ ஏபிஓ வந்து பார்ட் 2 பிரான்ஸ் நீங்க வந்து கொண்டாந்துடலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த எம்செல் மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணி நீங்க விற்கிறதுனா கூட 120 எம்செல் நீங்க வித்தீங்கன்னாக்கா 21% குவாலிஃபை பண்ணிடலாம். 21% குவாலிஃபை பண்ணீங்கன்னா 12,000 வெள்ளி கிட்ட உங்களுடைய போனஸ் நீங்க வந்து பார்க்கலாம்.
ஸோ அது வந்து நீங்க உங்களோட அப்ளைன் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து சைனா மார்க்கெட்ல ரொம்ப பிரமாதமா போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வியாபார கருவியா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, எல்லாருமே வந்து இதை பத்தி நம்ம வந்து பேசலாம். ஓகே, சரி, இந்த ஸ்லைடை நான் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது டெஸ்டிமோனியல். ஓகே, இன்னைக்கு வந்து டெஸ்டிமோனியல் பத்தி இன்னைக்கு உங்களுக்கு நான் சில ஸ்லைட் காட்டுறேன். ஓகே, 1 minute. ஓகே, so far so good. ஓகேவா? இந்த கேள்வி இருக்கா? எல்லாம் ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து டெஸ்டிமோனியல் 50 கிட்ட டெஸ்டிமோனியல் இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை? 1 2 இல்ல, 50 டெஸ்டிமோனியல் வச்சிருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து இன்னைக்கு, ஆமாவா, என்ன டைமண்ட் ரொம்ப விலையா இருக்கு, டைமண்ட் 450 வெள்ளி யாரு டைமண்ட் வாங்குவாங்க அப்படி கேக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அல்றாங்க. அன்னைக்கு வந்து கொடுத்த சொல்லி அன்னைக்கு வந்து 4 எடுக்கலாம் 6 எடுக்கலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட காலையில எனக்கு ஒரு ஆர்டர் ஒருத்தவங்க காசு பேங்கிங் பண்ணிட்டாங்க. போன வாரம் ஒருத்தவங்க சொன்னோன்னா இந்த டெஸ்டிமோனி எல்லாம் காமிச்சானா எனக்கு ஒன்று வேணும்னு காசு போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ப்ரீ ஆர்டர் எல்லாம் காசு கொலெக்ட் பண்ணி நாங்க இப்பவே கொலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ நீங்க இப்பவே பேச ஆரம்பிச்சு காசெல்லாம் கொலெக்ட் பண்ணிட்டு அந்த 1 செப்டம்பர் ஆர்டர் போட்டுருங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஆல்ரைட், சரி. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சைனால உள்ளதும் இருக்குது, மலேசியால உள்ளதும் இருக்குது. எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, முதல் படம் பாருங்க. இந்த கை சுருக்கம் உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? எம்செல் எடுத்ததுக்கும் எடுக்காததுக்கு அப்புறம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னத்துல அவங்களுக்கு இருந்த தழும்பு பாருங்க. ஓகே, எடுத்து எத்தனை நாள்ல அந்த தழும்பு வந்து மாற்றம் தெரியுது. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் கழுத்துல இருந்து சுருக்கம், கோடு கோடா இந்த சுருக்கம் வந்து பாருங்க நல்லா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து பாருங்க கையில இந்த இடத்துக்கிட்ட இருந்த சுருக்கங்கள் மறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கை இந்த பக்கெட்டு பாருங்க, இந்த சைட்டு இருந்த அந்த அந்த அவ்வளோ பெருசா இருந்த அந்த சுருக்கம் பாருங்க குறைஞ்சிருச்சு. 26ஆம் தேதி 7ஆம் மாசம் எடுத்தது 2ஆம் தேதி 8ஆம் மாசம் பாருங்க குறைஞ்சிருச்சு. ஓகே, முடி நிறைய பேருக்கு முடி நல்லா வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிமோனியல் போட்டிருக்காங்க. ஓகே, டே 1 டே 10 5 நாள்ல எம்செல் எடுத்து மாற்றம் பார்த்திருக்கிறாங்க. ஓகே, இது வந்து பாருங்க 24ஆம் தேதி 7ஆம் மாசம் எடுத்தது 31ஆம் தேதி 7ஆம் மாசத்துக்குள்ள பாருங்க 7 டேஸ்ல முடி வளர்ந்துருச்சு. தெரியுது பாருங்க, நல்லா தெரியுது, முடி வளர்ந்துருக்கு. ஓகே, இன்னொன்னு வந்து இந்த ட்ரெயினர் டாக்டர் லோகேஷ் அன்னைக்கு அவங்க வந்து இது ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. 30 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து முடியே இருக்க ஒரு பகுதியில் வந்து முடியே இருக்காது. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டோடைய போட்டோ பின்பகுதி படம் பிடிச்சி 30 டேஸ்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த இது வந்து கொடுத்துருக்குறாங்க லான்ச் பண்ண கையோட. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னென்னமோ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு, முடி வந்து சரியா வரல. அப்ப எம்செல் லான்ச் பண்ணி ஒரு மாசத்துக்கு லான்ச் பண்ண பிறகு அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 30 டேஸ் அவங்க வந்து பெனலிஸா இருந்தாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க கொடுத்த பிறகு இங்க பாருங்க இந்த படம் பாருங்க. ஓகே, இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா 26 ஜூலை அந்த படம் மேல பாருங்க, நடுவுல வந்து ஹே தெரியல. ஆனா 25 ஆகஸ்ட் பாருங்க எல்லா இடத்துலயும் முடி வந்து க்ரோ பண்ணுது, தெரியுதுங்களா? சோ இதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே, சோ முடி வளருது ரொம்ப குட்டா இருக்கு. எசிமா இந்த மாதிரி கேஸ் பாருங்க, கால்ல இந்த மாதிரி புண்ணா அப்படியே பேச்சா இருந்தது பாருங்க, எப்படி மாற்றம் கண்டிருக்கு பாத்தீங்களா? தெரியுதுங்களா? அந்த கடைசி படம் வரைக்கும் பாருங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் ஓன் ஹீலிங் புண்ணு. ஓகே, 3ஆம் தேதி ஆகஸ்ட் எடுத்தது 6ஆம் தேதி ஆகஸ்ட் புண்ணு பாருங்க, அந்த புண்ணு சுத்தி அந்த சிவப்பு காயங்கள் எல்லாம் பாத்தீங்களா எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, இது பாருங்க, இது வந்து பிஃபோர் எம்செல் சுப்ரீனாக்டே வந்து ஒரு டைமண்ட் தான். இது அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இருந்த பொண்ணு 36 ஹவர்ஸ்லயே 36 ஹவர்ஸ்லயே பொண்ணு காயம் இந்த ரத்தம் ஓட்டம் எல்லாம் அழகா பாருங்க சந்தே ஆயிடுச்சு. ஓகே, ரிங்கிள்ஸ் பாருங்க. ஓகே, இந்த ஃபேஸ் பாருங்க, இது 4 படம் இருக்கு பாருங்க. மொதல் படம் மேல பாருங்க அவங்களுடைய சுருக்கம் பாருங்க, அந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற சுருக்கம். ஓகே, நெக்ஸ்ட் படம் பாருங்க, அவங்க பிங்க் கலர் சட்டை போட்டிருக்காங்க பாருங்க, மேலையும் கீழேயும் பாருங்க, தெரியுதா வித்தியாசம்? 7 டேஸ்
7 டேஸ்ல இந்த மாற்றம். ஓகே, இவங்க பாருங்க, அவங்க மூக்கு கிட்ட வந்து ஒரு காயம், ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வந்து புண்ணு ஆயிடுச்சு. ஓகே, 2 வாரம் எடுத்த பிறகு அந்த புண்ணு பாருங்க அப்படியே ஆறிடுச்சு. ஓகே, இது வந்து பாருங்க க்ரோ ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணு கிட்ட ஆக மேல இருக்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு கீழே அந்த கோடு பாருங்க, கோடு அப்படியே அழகா தெரியுது. ஓகே, அப்புறம் 2வது படம், 3வது படம், 4வது படம் ஆக கீழே தொங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு பாத்தீங்களா அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் ஆம்செல். இந்த படம் பாருங்க, கண்ணுக்கு கீழே அவங்களுக்கு வந்து ஒரு வீக்க மாதிரி இருக்கு மொத படம். இந்த பக்கத்து பாருங்க அழகாயிடுச்சு. ஓகே, இந்த படமும் பாருங்க, இவங்களுக்கும் பாருங்க கண்ணுக்கு கீழே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க ஒரு வீக்கம் இருக்கு. அந்த இது எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த வீக்கம்லாம் இல்லை, வத்திருச்சு. ஓகே, இந்த ஃபேஸும் பாருங்களேன், நிறைய மார்க்ஸ் அவங்க ஃபேஸ்ல தெரியுதா? சோ 7 நாள்ல அழகாயிடுச்சு. ஓகே, இது பாருங்க, இது இங்க மலேசியால நம்ம உள்ள ஏபியோஸ் பிஃபோர் எம்செல் அவங்க ஸ்கின் பாருங்க, ஆஃப்டர் 9 டேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்கின் வந்து பிரைட் ஆகுது தெரியுங்களா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அவங்களோட ஃபேஸ எப்படி இருக்கு. இந்த சைடு பாருங்க ஃபேஸ் எப்படி இருக்கு. இது வந்து முதல்ல பார்த்தாலே அவர் முடி பின்னால பார்த்தாலே அவர் ஃபேஸோட பிரைட்னஸ் பாருங்க மாறி இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு டீம்ல உள்ளவங்க. இவங்க வந்து குணான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளாட்டினம். ஓகே, அவங்களும் பாருங்க கண்ணு கீழே இந்த ஒரு வீக்கம். ஓகே, 27 ஜூலை 2 ஆகஸ்ட் தெரியுதா, வீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த மார்க்ஸ் மறைஞ்சிருக்கு. இது அவங்களுடைய கணவர். ஓகே, இவரோட ஃபேஸும் பாருங்க அந்த பிரைட்னஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இவங்க தான் வந்து ட்ரெயினர் லோகேஷ். ஓகே, அவங்களும் பாருங்க டே 1 டே 3 அந்த ஸ்கின் பிரைட்னஸ் பாருங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய டெஸ்டிமோனியல் அன்னைக்கு ஷேர் பண்ணாங்க, அவங்களுடைய தூக்கம் ரொம்ப நல்லா தூங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது பாருங்க பிக்மெண்டேஷன், அவங்க ஸ்கின்ல இருந்த பிக்மெண்டேஷன் வந்து அந்த ஆழமா இருந்த பிக்மெண்டேஷன் அப்படியே ஒரு 3 நாள்ல குறைஞ்சிருச்சு. ஓகே, இவங்க வந்து இங்க நம்மளோட ஏபிஓ மலேசியால உள்ளவங்க டே 1 டே 5. டே 1 பாருங்க அந்த ஸ்கின்ல பாத்தீங்களா மார்க்ஸ் பாத்தீங்களா தெரியுதா நல்லா? கீழே பாருங்க டே 5 பாருங்க எல்லாம் அப்படியே ஹாலூஸ் ஆயிடுச்சு. மேல உள்ள ஸ்கின் பாருங்க எவ்வளவு ரஃப்பா இருக்கு, கீழே உள்ள ஸ்கின் பாருங்க. இதெல்லாம் டெஸ்டிமோனியல். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளாட்டினம் புகனேஸ் பிரேம் அண்ட் புகனேஸோட ஏபிஓ அன்னைக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சோ கண்ணுகிட்ட ஒரு மார்க்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவ்வளவு கருப்பா இருந்தது. இந்த எம்செல் எடுத்து ஒரே வாரத்துல அந்த கீழே எல்லாம் பாருங்க மாறிடுச்சு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாய் விபத்து நடந்து அவரு உடம்புல இருந்த இந்த காயங்கள்லாம் ஒரு 6 நாள் எம்செல் புரோட்டீன் அல்லனலோஷன் எல்லாம் பயன்படுத்தினோன்னு அப்படியே மாறி அழகா காஞ்சி வந்துருச்சு 6 டேஸ்ல. ஓகே, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது சைனால உள்ள அவங்க வந்து ஒரு விபத்துல அவங்க முகம்லாம் வந்து எரிஞ்சு இருந்த சமயத்துல இந்த எம்செல் கொடுத்த பிறகு அவங்க ஸ்கின் நல்லா ஹீல் பண்ணி வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் பாக்குற சமயம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா நீங்க எம்செல் கண்டிப்பா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பிக்மெண்டேஷன் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் மாறிடுச்சு. ஓகே, இந்த ஃபேஸும் பாருங்க பிக்மெண்டேஷன் அந்த ஃபேஸ்க்கு கீழே முகத்துல நிறைய மார்க்ஸ் அவங்களுக்கு. ஓகே, அதை எடுத்த பிறகு பாருங்க எப்படி இருக்கு அவங்களோட ஸ்கின். இந்த ஃபேஸும் பாருங்க பிகினிங்ல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ஃபைனா அப்படியே லிச்சின்னா அழகா வந்துருச்சு. ஓகே, இவங்க மலேசியால உள்ளவங்க அவங்க ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் பாருங்க. ஓகே, 3 ஆகஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. கீழெல்லாம் அப்படியே பெரிய பெரிய கட்டி கட்டியான பிம்பிள்ஸ் அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஓகே, 2 வாரத்துல அழகாயிடுச்சு. ஓகே, இவர் வந்து ஒரு டைமண்ட். ஓகே, இவரோட ஃபேஸ் பாருங்க எடுக்கிறதுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கு, டல்லா இருக்கு, எடுத்த பிறகு பாருங்க அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. கெனிசி இந்த ஃபேஸ் பாருங்க மார்க்ஸ் நிறைய இருந்துச்சு. 2 வீக்ஸ்ல நல்லா மார்க்ஸ் எல்லாம் மறைஞ்சு பிரைட் ஆயிடுச்சு. ஓகே, இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது சைனால உள்ள டெஸ்டிமோனியல். ஓகே, அந்த கண்ணுக்கு கீழே நிறைய மார்க்ஸ் பாருங்க மார்க்ஸ். அப்புறம் வந்து பாருங்க அது குறைஞ்சு 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 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க.
ஓகே, இந்த ஃபேஸ் பாருங்க. இவரும் பாருங்க, கண்ணுக்கு கீழே இருந்த ஒரு வீக்கம் குறைஞ்சிருச்சு. அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய்க்கு வந்து காலில் புண்ணு, அவ்வளவு புண்ணு சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாகி நம்மளுடைய எம்செல் எடுத்த பிறகு இன்னைக்கு அந்த காயங்கள் எல்லாம் ஆறிட்டு வருது. கெனிசி 3rd ஆகஸ்ட் அப்புறம் 11 ஆகஸ்ட் எல்லாம் ஆறிடுச்சு. ஸோ அப்போ அது என்ன செய்யுதுன்னா, அந்த செல் வந்து புது புது செல்லை வந்து உருவாக்குற தன்மை நல்லா ஸ்பீட் பண்ணி நல்ல ஆரோக்கியமான செல் உருவாகிற சமயம் இதெல்லாம் நல்லா ஆயிடுது. இவங்களும் ஒரு இங்க இருக்கிற ஒரு பிளாட்டினம் தான். ஓகே, அவங்களோட ஃபேஸ்ல வந்து பாருங்க அந்த சுருக்கங்கள் வந்து மறைஞ்சிருக்கு. இவங்களும் நம்ம இங்க உள்ள ஏபிஓ தான். ஓகே, பிரைட்னஸ் பாருங்க, ஃபேஸ்ல உள்ள பிரைட்னஸ் 11 நாள்ல அந்த ஃபேஸ்ல உள்ள பிரைட்னஸ் பாருங்க, ஒரு தெளிவு நமக்கு தெரியும். இது வந்து பாருங்க கை, ஓகே, ஒரு செகுவோட கையில உள்ள இருக்கிற சுருக்கங்கள் பாருங்க. ஓகே, 10 நாள்ல அந்த சுருக்கங்கள்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. இது நம்மளுடைய டைமண்ட், நம்மளுடைய டைமண்ட் டாக்டர் ஹில்னா அண்ட் அஜலிலா இருக்காங்க இல்லையா, டென்டிஸ்ட். இவங்களும் சொல்றா பாருங்க, சிரா லெபேஸ் கத்து ஹுலிட் ரஸ் மாய்ஸ் கெடுத்தான் மாக்கின் செத்தே. ஓகே, அந்த சுருக்கங்கள்லாம் குறைஞ்சிருச்சு. ஓகே, இவர் ஒரு ஏபிஓ தான். ஓகே, இவரோட பாருங்க 5 நாள்ல மாற்றங்கள். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விதின் 7 hours reduce inflammatory factors, வீக்கங்கள்ல குறைச்சிருது 7 நாள்ல. 24 மணி நேரத்துல என்ன செய்யுது, prevent and repair DNA damage. ஓகே, தடுக்குது, prevent தடுக்குது, அந்த டிஎன்ஏ எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாம, அப்புறம் வந்து ரிப்பேர் பண்ணுது. அது பழுது அடைஞ்சதை வந்து சரி பண்ணுது. 48 மணி நேரத்துல என்ன செய்தது, அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த நியூக்ளியஸ், அந்த 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 மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்ற அந்த இதை வந்து டேமேஜை வந்து 48 மணி நேரத்துல ப்ரொடெக்ட் பண்ணுது. 6 நாள்ல ஏஜிங் இண்டெக்ஸை 16% குறைக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் என்னோட ஸ்லைடு. ஓகே, சோஃபா இன்னைக்கு. ஓகே, சரி. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு நம்மளுடைய ஆம்செல்லோடைய மகத்துவத்தை இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம். இது எதுல செய்யறாங்க, எப்படி செஞ்சிருக்கிறாங்க, இது எதுக்காக கொண்டாந்துருக்கிறாங்க, நம்ம உடம்புல வந்து இன்னைக்கு நம்மளுடைய செல்கள், நம்மளுடைய அணுக்கள் எல்லாம் சிதைஞ்சு போகாம ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய முதுமையை வந்து நம்ம அழகா கொண்டு போகலாம், நல்ல ஒரு கிரேஸ்ஃபுல்லி நம்ம ஏஜ் பண்ணலாம் அப்படின்ற மெசேஜ் தான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ணின எல்லா விஷயங்களும் நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருப்பீங்க. பேச ஆரம்பிங்க. இப்பயே ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. காசெல்லாம் இப்பயே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 1ஆம் தேதி டான்னு 12 மணிக்கு அவங்க வந்து ஓப்பன் பண்ணணும்னு ஆர்டர் போட்டுருங்க. காத்திருக்காதீங்க, உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால இப்பவே உங்களை தயார் பண்ணிக்கிங்க. அதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு நான் டைம் எடுத்து இன்னைக்கு நானும் போய் ஒர்க் ஷாப் போய் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயம் எல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து எல்லா டெஸ்டிமோனியலும் போய் தேடி கீடி 50 டெஸ்டிமோனியல் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஏன் காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக காட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு பிளாட்டினம்க்கு தான் அன்னைக்கு இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கண்டிப்பா நார்மல் ஏபிஎஸ்க்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருச்சுன்னா நீங்க விறுவிறுன்னு பேசலாம் எல்லாருக்கிட்டையும். ஓகேவா? ஸோ இதோட நான் முடிச்சுக்கிட்டு எம்சி கிட்ட பாஸ் பண்றேன். நன்றி, வணக்கம்.